எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுஎஸ் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சண்டே அன்னைக்கு இந்தியா வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து ஆயில் வாங்குறத இம்போர்ட் பண்ணுறது வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் மந்த்ஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த எஃபர்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து அந்த இந்தியா யுஎஸ் ட்ரேடை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு, ட்ரேட் டீலை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர். இனியும் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்து இனியும் கண்டினியூ பண்ணாங்கன்னா, ரஷ்யாக்கிட்டேருந்து ஆயில் வாங்குறத வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா, டேரிஃப் வந்து போடுறது வந்து சீக்கிரமாகவே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டன் மாதிரி வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. நியூஸ் வந்திருக்கு. ட்ரம்ப்போட அந்த கிளைமை வந்து பேக் பண்ணுற மாதிரி யூஎஸ் செனட்டர் லின்சி கிரஹாம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுடைய அம்பாசிடர் யூஎஸில் என்னென்னா இந்த வினய் குவாத்ரா அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவோட டிக்ளைனிங் ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்குறத வந்து டிசம்பரில் வந்து அதை டிக்ளைன் பண்ணியிருக்காங்க 2025 அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இல்லாமல் இந்த ரிக்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க கிரஹாம் கிட்ட வந்து ட்ரம்ப்பு கிட்ட சொல்லி அந்த ரிலீவ் சொல்கிறதுக்கு அந்த டேரிஃப் 25% அடிஷ்னலாக போட்டிருக்காங்கல்ல, அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் அம்பாசிடர் ஹவுஸில் வந்து ஒரு மாதம் முன்னாடி இருந்தேன் நான். அந்த டைமில் வந்து அவர் வந்து என்ன பேசுகிறாருன்னா, எப்படி வந்து அவங்க வாங்குகிறாங்க லெஸ் ரஷ்யன் ஆயில் அப்படிங்கிறத பற்றி பேசினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலீவ் பண்ணுமா டேரிஃபை அப்படிங்கிற மாதிரியும் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிரஹாம் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ட்ரம்ப் வந்து அது வச்ச அந்த கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து நடுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து பேசிக்கலாக வந்து நம்ம பிஎம் பற்றி சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு குட் மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அவருக்கு வந்து தெரியும் நான் ஹாப்பியாக இருக்கேன்னு, அதனால் வந்து என்னை வந்து ஹாப்பியாக நான் வந்து இருக்கணுங்கிறது தான் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணுறோம் அவங்க கூட. இப்போ சப்போஸ் நம்ம வந்து அங்கே ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னா ரைஸ் பண்ணுவாங்க டேரிஃபை. அது வந்து ரொம்ப வந்து குயிக்காக வந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து இதை சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இஏஎம் வந்து ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதுக்கு வந்து கமெண்ட்ஸு அந்த யூஎஸ் லீடர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இஏஎம் வந்து ஒன்றுமே வந்து கமெண்ட்ஸ் வந்து எதுவும் சொல்லலை. லாஸ்ட்டில் வந்து எம்இஏ என்ன வந்து டேர்ம் பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்கா வந்து இம்போஸ் அதாவது வந்து பண்ணியிருந்தாங்கல்ல யூனிலேட்ரல் சாங்ஷன்ஸ், அவங்களே வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் 50% டேரிஃப் போட்டிருந்துருக்காங்கல்ல, அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎஸ்ஏ வந்து அவங்களே வந்து ரஷ்யன் ஆயிலை வாங்குகிறாங்க, யுரேனியம் அப்புறம் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் கிரஹாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல டேட் ஆஃப் அந்த மீட்டிங் எப்போது அப்படின்ட்டு. அந்த குவாத்ரா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 2 நாடுகளுக்குடைய அந்த யுஎஸ் செனேட் அந்த டெலிகேஷன் அந்த இது வந்து டிசம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இந்தியன் எம்பசி வாஷிங்டனில் வந்து சொல்லியிருக்காரு. அதில் வந்து கிரஹாமும் செனட்டர் ரிச்சர்டு அப்படிங்கிறவரு வந்து ப்ரெசண்ட்டாக இருந்திருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் வந்து யுரேனியம் அப்புறம் ஆயில்லாம் வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்குகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து 500% டேரிஃப் மேண்டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன கிளைம் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து இந்தியா வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க, அதாவது ரஷ்யன் ஆயில் நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறதை வந்து கட் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக அப்படின்னு நிறைய அக்கேஷன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. மண்டே அன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, இந்தியன் ஆயில் அந்த இம்போர்ட்டர்ஸ் வந்து ரஷ்யன் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் வந்து 2025 வரைக்கும் வந்து கம்மி ஆகியிருந்திருக்கு. பட் வந்து இது அலாங் வித் இந்த இம்போர்ட் ஆஃப் யூஎஸ் ஆயிலும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மந்தில் நிறையவே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதான் ஹைஸ் இன் நவம்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் வந்து நம்ம கம்மி பண்ண பிறகும் வந்து இனியுமே வந்து அந்த நெகோசியேஷன்ஸ் அந்த இது கூட ட்ரேடு யூஎஸோட நடக்கிறது வந்து இனி மூவ் ஃபார்வேர்டு ஆகலை, இனியும் நல்லா ஃபார்வேர்டு ஆகலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இனியும் வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் அந்த இதில் டெல்லியில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யன் சாங்ஷன்ஸ் ஆக்ட்டை வந்து எதிர்பார்க்குறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது சீக்கிரமாக வந்து அது வரும் அப்படிங்கிற மாதிரி. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவும் வந்து அந்த கண்ட்ரி ஒரு மற்ற கண்ட்ரீஸ்லையும் ஒன்று அஃபெக்ட் ஆக போகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இனி ஃபுல்லாக வந்து அது ஆகலை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வாங்குறத நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து கொஞ்சம் வாங்குறத நிறுத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் வந்து அவர் வந்து அதையும் வந்து சொல்கிறாரு. இப்போ வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இனியும் வந்து நம்ம பிஎம்மோட ரியாக்ஷனு அப்புறம் இஏஎம்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.